ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டன் வீடியோ பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஆயாச்சா? எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறப்போ நம்ம வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், சாமந்தி பூச்செடி இந்த தடவை 2 க்ரோ பேக்கு அதிலே இருந்து அப்படியே வச்சுருக்கேங்க. அவ்வளோ அழகாக படர்ந்து ஃபுல்லாக கிடக்குது. பூ தான் எப்படி வரும்னு தெரியல. எப்போவுமே படர்ந்துட்டு தான் இருக்கும், ஆனால் பூ வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. மொட்டு வைக்கும், இருந்தாலும் பூக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. உரம் வந்து சரியாக கொடுக்காததுனால என்னன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து விதைங்க பார்த்திங்கன்னா அவரைச்செடி பாருங்கள், முளை விட்டாச்சு. 3 நாள் தான், 3 நாளில் நம்மளுக்கு வந்து முளை வந்தாச்சு. ஆகஸ்ட் 15 வச்சேன் பாருங்கள், சூப்பராக எல்லாம் முளை விட்டுடுச்சு. அவரைச்செடி ஃபுல்லாக முளை வந்தாச்சு. அப்புறம் வந்து இது மஞ்சள் வந்து நம்ம ஏற்கனவே முளை விட்டது தான் வச்சோம். அதுவும் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்திருக்குது. 3 இதில் வந்திருக்கு, ஒரு இதில் காணோம். நான் வச்சது அதுலேயும் வந்து முளை விட்டது தான் வச்சேன், என்னன்னு தெரியல, காணோம். அப்புறம் ஒரு 2 இது வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். அது இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் போட்டோம் இல்லையா, அதுதான் வந்து வரல, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த வந்து விதை நம்ம வந்து காய் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் முத்தலாக இருக்குதுன்னு போட்டோம். இருந்தாலும் அது முத்தாமல் கூட இருந்திருக்கலாம், வருமா வராதான்னு தெரியல. சரி, ட்ரை பண்ணியாச்சு, போட்டு வச்சுருக்குறோம். அது மட்டும் வரல, மிச்சதெல்லாம் வந்துடுச்சு. இதில் வந்து ஹைலைட் என்ன, நம்மளுக்கு ஆப்பிள் செடி ரொம்ப நாள் கனவு. அதுதான் வந்து பார்க்கணும். அது இங்கே வைக்கலைன்னு அது தனியாக வச்சுருக்கேன், நானே இடத்துல வைக்கணுன்னுட்டு. ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான இடத்துல தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சங்குப்பூ செடி. அந்த பழைய செடி வந்து எடுத்துகிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். இன்னும் அதை எடுத்துகிட்டு மாற்றலை. செடி வந்து பாருங்கள், பூவே பூத்து இருக்குது, பூத்து அதில் காஞ்சி இருக்குது. நான் வந்து அப்படியே தான் இருக்குது, மாற்றணும். இதை பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் தெரியுது பாருங்கள், இந்த செடி தான் சங்குப்பூ செடி. நான் வந்து கொடி மாதிரி வளர்க்கலான்னு இப்படி வளர்த்தேன். ஆனால் இங்கே கொடி மாதிரி விடுறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதி இல்லாதனால இது மாதிரி விட்டேன். இது பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து அப்பப்போ கீழே சாஞ்சிடுது, காற்றுல கட்டி வச்சாலும் நிற்கலை, அது கீழே விழுது அப்படின்னா உடஞ்சிட்ற மாதிரி இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு மாற்றலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூத்துருக்கு, அதை எடுக்கிறதுக்கும் மனசு இல்லை. என்ன பண்ணுறது, அதை எடுத்துகிட்டு மாற்றி தான் வைக்கணும், வச்சு செடி மாதிரி வளர்க்கலான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோ கலர் கனகாம்பரம் பதியம் போட்டது பாருங்களேன். சின்ன கேனில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து சின்ன பாட்டில் வச்சுருக்கிறேன். சூப்பராக மஞ்சள் கனகாம்பரம் ஃபுல்லாக பூ தான் எடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. பூக்கள் வந்து நிறையாவே இதில், ஆனால் பூத்து கொட்டை தான் செய்யுது, பறிக்கலான்னா இன்றைக்கி வந்து பறிச்சுடுவேன். இது வந்து ரோஸு, கல்கத்தா ரோஸு. இது வந்து ஒயிட் ரோஸு. இது வந்து நான் ஷார்ட்ஸும் போட்டுட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 பூவும் இருக்குது, பறிக்கலை. இன்றைக்கி எல்லா பூவும் பறிச்சிடலான்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி சரி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் வந்து கவனிக்கவே இல்லை, மொட்டு வச்சுருந்தது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்குறேன் அவ்வளோ பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்குது. பாருங்களேன், பச்சை மிளகாய் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள், பிஞ்சு அவ்வளோ சூப்பராக, ஒன்றுமே தெரியக்கூட இல்லை. பார்த்திங்கன்னா இலக்குள்ளே அப்படியே மறைஞ்சு இருக்கிறாங்க பச்சை மிளகா. சரி, கவனிச்சாச்சு. அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்துட்டேன். திப்பிலிங்க, இது வந்து எப்படி பதப்படுத்துறதுன்னே தெரியல. நிறைய வீடியோவில் போட்டுட்டேன், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு. ஆனால் யாரும் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணல. இது வந்து எப்படி தான் நான் வந்து எடுத்து காய வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல. செடியிலே காஞ்சி வேற கொட்டுது, ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடுது. ஆனால் இப்படியே பச்சையாக நம்ம எடுத்து வச்சாலும் சுருங்கிக்கிட்டு ஒரு மாதிரி போயிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது. காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சாலும் வந்து நம்ம வந்து திப்பிலி மாதிரி காஞ்சி நல்லா வரமாட்டேங்குது, இப்படியே தான் இருக்குது. நான் வச்சுருக்கேன், திப்பிலி செடி இருக்குதுங்கிறதுக்காக, வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படியே வந்து கொட்டை தான் செய்யுது. அதுக்கு உரம் கூட கொடுக்குறது கிடையாது, லிக்விடாக எப்பாவது கொடுப்பேன், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் செடி நம்ம முளை விட்டதை எடுத்து வச்சோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே வந்து அந்த என்ன சொல்கிறது, மேலே முளைச்சி வந்திருந்தது இல்லையா, அது வெளியே தெரிகிற மாதிரி வச்சேன். அதில் வந்து சூப்பராக வந்துடுச்சு. அதில் இந்த 2ல் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது இலையும் விட்டாச்சு, லைட்டாக வந்திருக்குது. வீடியோவில் அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தால் தெரியும். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப நாள் கனவுங்க எனக்கு. ரொம்ப நாள் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் வந்து முளைக்கவே இல்லை. இப்போ சும்மா முளைக்க போடணும் அப்படின்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அது அழகாக முளை விட்டு வந்துடுச்சு.
நிறைய செடி அவ்வளோவுமே வேற வச்சாச்சு. எங்கெங்கே எடுத்து வைக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் வச்சாச்சு. இந்த பாட்டில் மட்டும் லைட்டாக முளை விட்டுருந்ததை வச்சுருந்தேன். அது வந்து இன்னும் வரல வெளியில். மற்றது எல்லாம் சூப்பராக வந்திருக்குது. பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பாரிஜாத செடிக்குள்ளே தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அன்னைக்கு நைட்டு மறுநாள் நைட்டுன்னு தெரில, டப்புன்னு காற்றடிச்சு அந்த பாட்டு கீழே சாஞ்சு எல்லாம் மொத்தமாக கீழே விழுந்துடுச்சு. ஐயோ முளைச்சிருந்ததெல்லாம் உடஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எதுவும் சேதம் ஆகலை. சூப்பராக இருக்குது. இதுலேயும் மஞ்சள் கனகாம்பரம் பாருங்கள் நிறையா இருக்குது. இப்போ அந்த மஞ்சள் கனகாம்பரம் தொட்டிலையும் இந்த திராட்சை தொட்டிக்குள்ளேயும் வச்சுருக்கேன் 4 பாட்டையும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நிழல், ஏன்னா பக்கத்தில் வந்து மரம் வச்சுருக்குறாங்கள, அதனால் நிழல் படும், வெயில் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து நம்மளுக்கு மாதுளை. இது வந்து என்னென்னா பாரிஜாத செடிக்குள்ளே தான் முளைச்சி வந்தது. அதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக பூ வந்தது. 2 பூ வந்து காய் வரல, ஆனால் கொட்டிட்டு அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் காய்கிற மாதிரி வந்து அதெல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படி இப்படின்னு துளுத்து வந்தது. அதனால் நிழல் பாங்கான இடத்துல வச்சேன், அப்படியே இருக்குது. அது வந்து வெயிலில் எடுத்து வச்சா தான் தெரியும். அப்புறம் வந்து சப்போட்டா சூப்பராக வளர்ந்து வந்துட்டாங்கங்க. சின்னதுலேருந்து பெருசாக மாற்றினதும் சூப்பராக வந்து நிற்கிறாங்க. பூ எதுவும் வைக்கலை. சரி பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். நாளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.